யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அரைக்கீரை கடையல் பற்றின ஒரு பதிவு தாங்க. இந்த பார்த்திங்கன்னா, இந்த அரைக்கீரை வந்து நல்லா கொஞ்சம் எலசாக இருக்குது. அந்த தண்டோடு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா தண்டு தான் மெயினாக இதில் சத்தே. அதால் அந்த தண்டு கொஞ்சம் அது எல்லாம் தண்டாக இருக்கிற அது மட்டும் இல்லைங்க, அப்படி பிரித்து போட்டிருக்கேன். இது நல்லா கழுவி அலசி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு கட்டு கீரைங்க. அது இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு பூண்டு, முழு பூண்டு, ஒரு கோழிகுண்டு அளவுக்கு புளி, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கட்டுக்கு அது போதுங்க. அடுத்து ஒரு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சு அதில் தண்ணி கொஞ்சமாக வைங்க. ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சிட்ருக்கேன். எனக்கு கீரை பொறுத்தவரை கட்டியாக இருக்கணும், அதான் நல்லாயிருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறட்டுன்னு அப்படியே ஒன்றே கொதிக்கணும் அவசியம் இல்லை. கீரையை நீங்கள் அதில் போட்டுருங்க. அரைக்கீரை வந்து நம்ம எந்த கீரையும் வேக வைக்கும்போது நம்ம வந்து மேல்முடி போடக்கூடாது. நீங்கள் அப்படியே திறந்த வழியாக தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பசுமையாக இருக்கும். மூடி போட்டிங்கன்னா கருப்பாக மாறிடும் கீரையை பொறுத்தவரையிலும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகா 2 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் தாளிக்க தான் போகிறோம். பச்சை மிளகா அதிகம் போடணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த கீரை போட்டிங்களா, அதில் வந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டு கூட அப்போ டேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுங்க. தக்காளி பார்த்திங்களா, 2ஆகவே கட் பண்ணி போடுங்க. அது தூள் தூளாக கட் பண்ணி போடணும் அவசியம் இல்லை. அந்த 2 தக்காளி 2 கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் அதேமாரி ஒரு 4ஆக அரிஞ்சு போட்டுங்க. சின்ன சின்னதாக போடணும் அவசியம் கிடையாது, பெருசாக தான் போடணும். பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்குங்க. இதில் இந்த வெங்காயம் தக்காளிலாம் ஏன் நான் பெருசாக துண்டு போடுறேன் பார்த்திங்கன்னா, அந்த அதிகமாக வெந்துச்சுன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் அரைப்பதம் அது பெரிய துண்டாக போடும்போது ஒரு பாதி வெந்து பாதி வேகாமல் அது தனியாக ஒரு மனம் கொடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வெங்காய தக்காளி பெரிய பெரிய பீஸாகவே நீங்கள் போடுங்க. போடும்போது அப்போ அது ஒரு தனியாக ஒரு சுவை கொடுக்கும், மனம் கொடுக்கும். ஏன்னா நல்லா கீரையோடு சேர்ந்து வெந்துச்சிங்கன்னா அந்த வெங்காய தக்காளி ஒரு டேஸ்ட் நல்லா வராது. இப்போ அந்த கீரை வந்து கொஞ்சம் உங்களுக்கு கையில் பிடிச்சி பார்த்தாலே தெரியும், வெந்த பதம் வந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அப்போ வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் புளியை போடணும். அதுக்கு முன்னாடியே புளி போடக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கொட்டை புளியை போட்டு சும்மா ஒரு 2-3 கொதி மட்டும் லைட்டாக வந்தால் போதும். ஏன்னா அந்த புளிக்காக அவ்வளோதாங்க. இதை சுவைட்டி விட்டுக்குங்க. இது அப்படியே நீங்கள் வந்து நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் டைம் இல்லைன்னா நான் மிக்சியில் தாங்க போட்டுறேன். மிக்சியில் வந்து சும்மா ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றுங்க. ஏன்னா லைட்டாக குறப்பாக தான் கீரை நல்லாயிருக்கும். ஆனால் நான் இந்த வாட்டி கொஞ்சம் மழை தான் போட்டிருக்கேன். எனக்கு கீரைக்கு நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இதை வந்து நீங்கள் சுட மிக்சியில் அரைக்கும்போது தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டு போட்டிங்கன்னா மேலே அடிக்காது. ஒன்று தாளிக்கிறதுக்கு, கீரைக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போதும். இதுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுந்து தாளிப்புக்கு அது போதுங்க. காஞ்ச மிளகா வந்து ஒன்று வச்சுக்கோங்க போதும். ஏன்னா கீரையிலே பச்சை மிளகா போட்டேன். நீங்கள் ஏன்னா கீரைக்கு ரொம்ப காரம் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால தான் நான் கம்மியாக தான் போடுறேன். இதுவே காரமாக இருக்குங்க. இவ்வளோதாங்க. கடுகலப்பு, உளுந்து போட்ட ஜீரகம் 4 ஜீரகம். இப்போ கடுகு பொரிஞ்ச நீங்கள் ஒரு காஞ்ச மிளகா போட்டுறீங்களா, அவ்வளோதாங்க. இது தாளித்து கொட்டிட்டு நீங்கள் மிக்சியில் சும்மா 1-2 சுற்றினாலே போதும், குறப்பாக வந்துடும். முடிஞ்சவரையிலும் பருப்பு சட்டியில் போட்டு நீங்கள் கடையிறது பாருங்கள், அதுதான் நல்லா மணமாக இருக்கும். கீரை இந்த அரைக்கீரை ரெடிங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சும்மா சத்து முழுமையான சத்து உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க. ஏன்னா அரைக்கீரை ரொம்ப பலமுள்ளதுங்க. அரைக்கீரை எப்பயுமே வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சேர்த்து தான் அவனை உடம்புல. எப்போனா ஹீட்டு கரெக்டான பாடியில் லெவல் கொடுக்கும், கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி சத்து கொஞ்சம் குறையிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த அரைக்கீரை சாப்பிடும்போது அந்த சத்து எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அரைக்கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.